சக்கரை நோயா? கவலை வேண்டாம். டைப் 1 டைப் 2 இருக்கா? கவலை வேண்டாம். சித்த மருத்துவத்தில் இதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் நிறைய இருக்கு. வாங்க, அப்படிப்பட்ட ஒரு மருந்து ஐயா நமக்கு சொல்ல போறாரு. சக்கரை நோயாளிகளுக்கு இந்த வீடியோ வரப்பிரசாதம் சொல்லலாம். முழுமையான தகவலை வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நிறைய பேருக்கு சக்கரை நோய். டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்குன்றாங்க. டைப் 1 இன்சுலின் போடுறாங்க, டைப் 2க்கு மருந்து மாத்திரை எடுக்கிறாங்க. சித்தா ஆயுர்வேதாவில் மருந்துகள் எடுக்கிறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, சித்த மருத்துவத்தில் சக்கரை நோய்க்கு சிறப்பான சிகிச்சைகள் எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. முக்கியமாக உங்கள் அருகில் இருக்கிற சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்ககிட்ட போயிட்டு உங்கள் சக்கரை நோய்க்காக டைப் 1 இருந்தாலும் சரி, டைப் 2 இருந்தாலும் சரி, அவங்கள தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி மருந்துகள் எடுக்கும்போது நிச்சயமாக படிப்படியாக ரிவர்ஸ் பண்ணிட முடியுங்க. ஏங்க, சக்கரை நோய்க்கு சிறப்பாக மருந்துகள் இருக்குது, நாம தான் தேடுறதில்ல. அப்போ போய் தேடி போனாலையும் சரியான மருந்துகளை எடுக்கிறதில்ல. கொஞ்ச நாளைக்கு அங்கே, கொஞ்ச நாளைக்கு இங்கே, அதுக்கப்புறம் வயிறு வாயம் கட்ட மாட்டேன்னுவாங்களா, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அந்த சுகரு மருந்து சாடும்போது இறங்குது, விட்டா ஏறுது, இப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் என்னென்னா, ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா அவரை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இப்போ டைப் 1 டைப் 2க்கு ஐயா கிட்ட சிறப்பான மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சித்த மருத்துவத்தில் அது எப்படியெல்லாம் வேலை செய்யுது வாங்க கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த சக்கரை நோய்க்கான மருந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது? ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 94 வயசு அம்மா கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பிபி இருந்தது, சுகர் இருந்தது, அதுக்கப்புறம் ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருந்தது, கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸும் பண்ண முடியல, ஹார்ட்லும் கை வைக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்து தான் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்காங்க. இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் சரியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ EGFR 18, 19 இருந்துச்சு, இன்னைக்கு 48 வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி யூரியா கிரியேட்டின் நல்லா குறைஞ்சிருக்கு, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்களுக்கு பிபி நார்மல் ஆயிடுச்சு, சுகரும் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நில்லில் நிறுத்திருக்கோம். ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை. 94 வயசு அம்மாவுக்கே அப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்களாம் பாருங்களேன். அதனால சித்த மருத்துவத்துல எல்லா நோய்க்கும் சிறப்பான சிகிச்சை இருக்கு. ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றீங்க, சித்தா டாக்டர் அப்படின்னா அருகில் எங்க இருக்காங்களோ அவங்கள கன்சல்ட் பண்றீங்கன்னா அவங்கள தொடர்ந்து போய் ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நிச்சயமாவே நீங்க படிப்படியே அதுல இருந்து வெளியே ரிவர்ஸ் பண்ணிட முடியும், அந்த நோய்கள் குணமாகும். இதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% அதிகமா இருக்கு. அதே சமயத்துல மருந்துகளும் இருக்கு. அதாவது சக்கரை நோயாளியா, நீ கவலைப்பட வேண்டாம். டைப் 1 டைப் 2வா, கவலையே பட வேண்டாம். சரிங்களா? சித்த மருத்துவத்துல அருமையான தீர்வு இருக்கு. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, அந்த 94 வயசு அம்மாக்கு நீங்க பிபி இருந்துச்சு, சுகர் இருந்துச்சு, அதுவும் ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுவும் அந்த அம்மாவுடைய பிள்ளைகள் பேசும்போது சொன்னாங்க, டாக்டர் ஆவதன்ட்டாங்க, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க, சொந்த மதத்துக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ஃபேமிலியோட உட்கார வச்சு நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த அனுபவத்தையும் இந்த மருந்துகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. முதல்ல நம்ம முன்னமே நிறைய பதிவுகளில் போட்டிருக்கோம். ஆமாம். மருந்துங்கிறத விட அந்த அம்மாவை காப்பாற்றினது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனோதிடம், அந்த வைராக்கியம், மனசை தெளிவாக வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா பிள்ளைங்க, பொண்ணுங்க எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு. நீங்களே கண்ணால பார்த்துருக்கீங்க. ஆமா ஆமா. அந்த ஒரு தைரியமே அவங்கள காப்பாத்திருக்குன்னு சொல்லலாம். முதல்ல மனம்தான் அங்க வேலை செய்யுது. அதுக்கப்புறமா தான் நம்ம கொடுத்த மருந்துகள். அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுங்க, இதுக்கு மேல எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வயசு 94, டயாலிசிஸும் பண்ண முடியாது, நீங்க எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் பெரிய ஒரு அண்ணன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. அம்மாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, காலு கை முகம்லாம் வீங்கிருச்சு, அவங்களுக்கு பலூன் மாதிரி வீங்கிருச்சு, ஏதாவது பண்ண முடியுமா வெங்கட்டு அப்படின்னாங்க. ஐயா, நம்ம கடவுள் மேல பாரத்தை போட்டு முயற்சி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம கொடுத்து விட்டோம். 8 நாள்ல எல்லாமே நார்மலா எழுந்து உட்காந்துட்டாங்க. நல்லா சாப்பாடு கேட்டாங்க, இன்னும் நல்லா பேசுனாங்க. அன்னைக்கு என்ன சந்தோஷமா பேசுறாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. 1/2 மணி நேரம் பேசுனாங்க அன்னைக்கு. சரிங்கய்யா, இன்னைக்கு நீங்க தயாரிச்சிருக்கிற இந்த சித்த மருந்துல தயாரிச்சிருக்கிற இந்த மூலிகைகள் சக்கரை நோய்க்கு மிக சிறப்பா வேலை செய்யுன்னு சொன்னீங்களே, இது எப்படி சுகர் பேஷண்ட் எடுக்கலாம்? இது மட்டும் பத்திய முறைப்படி. ஏன் அப்படின்னா அந்த T1 T2 ரொம்ப கிரானிக் டிசீஸ், 10 வருஷம் இருக்கும், இல்லை 5 வருஷம் மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க, இல்லை இன்சுலின் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான அந்த டிசிப்ளின், பத்தியம்ங்கிற அந்த டிசிப்ளின், அதை ஃபாலோ பண்ணிட்டு எடுத்தாங்கன்னா வெகு விரைவில் அவங்க அதிகபட்சம் 3 மாசத்துலேருந்து 6 மாசம் மீண்டும் வெளியே வந்துடலாம். வந்துட்டு நம்ம சொல்ற டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாங்கன்னா எந்த மெடிசனும் இல்லாமல் வாழ முடியும்.
அதுதான் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ஹேபிட், அதான் சரிவிகித உணவுன்னு சொல்லுவீங்கல்லவா, ஆமா ஆமா. அந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் பட்சத்துல ம். இந்த மருந்து கூட வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. ஒரு அதிகபட்சம் 3 மாசம் 6 மாசம் அவ்வளவுதான். மொத்தத்துல அடிப்படையில சக்கரைங்கிறது ஒரு மனோவியாதியும் கூட. அதனால மனசை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லைன்னா மடைமாற்றம் பண்ணுங்க, நல்ல இனிமையான இசை சாங்ஸ் கேளுங்க, ஏதோ ஒரு வகையில மனசை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை போய் பாருங்க, நல்ல வாய் விட்டு சிரிங்க, அதுவே போதும். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதையும் எடுங்க. அதுக்கப்புறம் இதையும் வந்து நீங்களே விட்டுருவீங்க, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மிராக்கிள் நடந்திருக்கு நிறைய பேருக்கு. அதனால இதை பயன்படுத்திக்கங்க. இதுக்கு பத்தியம் இருந்தீங்கன்னா வெகு விரைவில் மீண்டு வெளியே வந்துடும். ஐயா, சக்கரை நோயாளிகள் இந்த மருந்தை வந்து எந்த அளவுல எப்படி எடுக்கணும்? இது வந்து கஷாயம் வச்சு குடிக்கணும் ஐயா. 3 டம்ளர் தண்ணி, 300 ml தண்ணி, 100 ml சுண்டை காய்ச்சுங்க. பொடி வந்து 2 டீஸ்பூன் போடுங்க. அதாவது எடை கணக்குல சொல்லணும்னா 10 கிராம் அளவு. 1 டம்ளரா 100 ml சுண்டை காய்ச்சி வடிகட்டணும். வடிகட்டிட்டு பாதி அதுல 50 ml காலையில வெறும் வயிற்றுல, 50 ml மாலையில வெறும் வயிற்றுல, அதாவது ஒரு 5 மணி வாக்குல. மாலையில எடுக்கிறது மட்டும் லைட்டா சூடு பண்ணிட்டு எடுங்க. காலையில நீங்க சூடா குடிப்பீங்க, எடுத்து வைக்கிறதுனால அது ஆறிடும். மாலையில லைட்டா வெதுன்னு சூடு பண்ணி எடுத்துக்குங்க. 2 வேளை எடுத்துக்கங்க, எம்டி ஸ்டமக், அது ரொம்ப முக்கியம். வெறும் வயிற்றுல தான் எடுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சூரண பொடி, இது வந்து காலை இரவு 2 வேளை உணவுக்கு முன்னாடி சாப்பிட உட்காடுறோம்ல, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வெதுன்னு வெந்நீரில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு கலக்கி உள்ளுக்கு குடிச்சிடுங்க. ரெகுலராக 2 வேளை எடுத்துக்கோங்க. ஏனே உங்களுக்கும் சக்கரை நோய் இருக்கா? கவலைப்படாதீங்க, சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சையில் இருக்கு. அருகில் இருக்கிற ஒரு சித்தார்த்தை கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து நீங்க சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பாரம்பரிய வைத்தியர்களை கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து சிகிச்சையை எடுத்துக்கோங்க. உணவியல் முறை, வாழ்வியல் முறை, சரிவிகித உணவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி சரி பண்ணீங்கன்னா இந்த நோய் மட்டும் இல்லைங்க, 4448 வியாதியும் ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள், மூலிகைகள், மருந்துகள் சித்த மருத்துவத்துல ஏராளமா இருக்கு. அதனாலதான் பக்கத்துல இருக்க ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். அதனால சக்கரை நோய் உள்ள எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.